ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குரிய மேக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இதில் இருக்க எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். இதில் இருக்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாய்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 பகுதி 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 ஒன்வேர்டு இருக்கும். இதில் மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்க எல்லா ஒன்வேர்டுமே தரவு பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்வேர்டை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சிருக்கணும், எல்லா யூனிட்ஸ்லையும். இருந்தாலும் இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் உங்களுக்கு 2 ஒன்வேர்டு கேட்குறாங்க. ஒரு சில யூனிட்ஸ்லேருந்து தான் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 14 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பகுதி 2 இருக்கும். இது 2 மார்க்ஸு. ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். 28வது கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ இந்த 28வது கொஸ்டின் வந்து நான் வந்து ஒரு யூனிட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த யூனிட்னாலும் வரலாம். எல்லாமே முடிஞ்சாலும் நீங்கள் 28வது கொஸ்டினுக்கு தரவு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இருந்தாலும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15th கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த எஃப்ஓஜி, எஃப்ஓஎஃப் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அது 1.5 எக்ஸைஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 1+2+3 இந்த செகண்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்கேன். ஸோ தேர்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின், 4th யூனிட்லேருந்து கேட்டிருக்கேன், 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்கேன். இந்த 6th யூனிட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு எக்ஸைஸ் 6.1 கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூஃப் பண்ணுற சம்மு. ப்ரூஃப் பண்ணுற சம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் கிடைக்கும். ஸோ 7th லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன், 8th லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன். கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நான் தேர்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இது போக அடிஷ்னலாக நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க்கு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் 42வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் வரும். ஸோ அதனால் இதை மேக்ஸிமம் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. கண்டிப்பாக படிச்சிங்கனால 2 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கொஸ்டின் இந்த டைம் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் வந்து வர்க்கமூலம்லேருந்து கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட்லேருந்து. அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் 33 அணிகள்லேருந்து கேட்பாங்க, அது ஈஸி தான். ஸோ 34 இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பௌத்தயானா தேற்றம், பிதாகரஸ் தேற்றத்தை உங்களுக்கு பௌத்தயானா தேற்றம் கேட்கலாம். இது உங்கள் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா செக் பண்ணிங்க அப்படின்னா பிதாகரஸ் தேற்றமுக்கு அடுத்த பேஜில் வந்து இந்தியாவில் எப்படி வந்து பிதாகரஸ் தேற்றம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 37வது கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொட்டு எதிர்பார்க்கலாம். 38வது கொஸ்டின்னா ஸோ ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு இந்த எல்லோ பால்ஸு, ஸோ பிளாக் பால்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 42வது கம்பல்சரி கொஸ்டின் வந்து நான் வந்து தேர்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். 2 மார்க்கும் உங்களுக்கு 5 மார்க்கும் தேர்ட் யூனிட்லேருந்து கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. அந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஜாமெட்ரியும் கிராஃபும் ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பிதாகரஸ் தேற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பௌத்தயானா தேற்றம்னு சொல்லுவாங்க. இது இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பௌத்தயானா தேற்றத்தை நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.